Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? Last video la நம்ம exercise 5.2 ல question number 6 வரைக்கும் solve பண்ணி முடிச்சிருந்தோம், right? இன்னைக்கு வீடியோல அதோட continuation, that is question number 7 ல இருந்து solve பண்ணுவோம். Okay, so 7th question என்ன அப்படினா 2 times cot of under the root cot of x square, so that is your function, right? இங்க 2 times, so question நல்லா பாருங்க. so 2 into னு இருக்கா இல்லனா ரூட்டுக்குள்ள 2 இருக்கா? so இதுக்கு வேற மீனிங், இதுக்கு வேற மீனிங். இது 2 into னா 2 into அந்த டேர்ம், right? பட் இப்படி இருந்ததுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் காட் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது தான் அப்படி சொல்கிறாங்க. அப்போ பவர் 1/2 இப்படி எழுதிக்கலாம். ஓகே ரைட். ஸோ கேர்ஃபுல்லாக போடணும். ஸோ இப்போ நமக்கு சொல்யூஷன் என்ன, கிவன் அப்படியே எடுத்துக்க வேண்டியதான் y அப்படின்னு. ஸோ சொல்யூஷன் let y is equal to 2 times root of cot x square, so that is your question. அப்போ y is equal to 2 times ரூட்டை நம்ம எப்படி எழுதலாம், cot x square power 1/2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம், ரைட்? ஸோ இப்போ இது எக்ஸ் பவர் n ஃபார்ம் மாதிரி இருக்குது, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அந்த உள்ளுக்குள்ளே இருக்க டேர்மையும் அகெயின் இன் டர்ம்ஸ் ஆஃப் தீட்டா பிளேஸ்லேயும் ஒரு பாலினாமியல் இருக்குது. ஓகே, ஸோ டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைடு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பண்ணிங்கன்னா இட் பிகம்ஸ் dy/dx. ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஆகும், அந்த 2 அப்படியே இருக்குது இன்டூ இந்த பவரில் இருக்க 1/2 ஃப்ரண்ட்டில் வருமா, அப்போ 1/2 டைம்ஸ் cot of x square, right? so cot of x square power என்ன ஆகும், 1/2 minus 1 அப்படின்னு மாறிடுமா, into இந்த cot x square டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அப்போ cot x டிஃபரன்ஷியேட் cot theta டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ கொசிகன் ஸ்கொயர் தீட்டா அந்த பிளேஸில் என்ன இருக்கோ அதை எழுதிடும், மைனஸ் கொசிகன் தீட்டான்னு வரும், சாரி. அப்போ மைனஸ் ஆஃப் கொசிகன் தீட்டா பிளேஸில் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அடுத்து இந்த எக்ஸ் ஸ்கொயரில் இருக்க தீட்டா பிளேஸில் இருக்க எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அப்போ d/dx ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், தட் இஸ் தி திங், ரைட்? அப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இது எக்ஸ் பவர் n ஃபார்மில் இருக்குது. அந்த எக்ஸ் பவர் n டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1/2 ஃப்ரண்ட்டில் வரும், எக்ஸ் பவர் 1/2 minus 1 அப்படின்னு வரும். ஸோ அதை நம்ம இங்கே எழுதியாச்சு ஃபஸ்ட்டு. அடுத்து என்ன பண்ணோம், அந்த உள்ளே இருக்க டேர்ம் காட் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் கொசிகன் தீட்டா. அப்போ மைனஸ் கொசிகன் தீட்டா பிளேஸில் இருக்க எக்ஸ் ஸ்கொயர் எழுதியாச்சு இன்டூ அந்த தீட்டா பிளேஸில் இருக்க எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். தட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் திங், ரைட்? அப்போ d/dx ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும், 1/2. இந்த 2வும் கேன்சல் பண்ணிங்கன்னா காட் எக்ஸ் ஸ்கொயர் பவர் மைனஸ் 1/2 இன்டூ மைனஸ் கொசிகன் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ இதோட டிஃபரன்ஷியேஷன் 2x. அப்போ ஃபைனலி minus 2x into cosecant x square divided by cot of x square power 1/2 வந்துரும். இந்த minus 1/2 கீழே வந்துச்சுன்னா plus 1/2 வரும். 1/2 is nothing but root, அவ்வளோதான். ஸோ அப்போ root of cot x square அப்படின்னு வந்துரும். That is your 7th question, right? Next one, 8th one என்ன அப்படின்னா cos of root x, right? சிம்பிள் கொஸ்டின் தான். cos of root x இருக்கிறதுனால இன்னொரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டியது வரும். அப்போ கிவனை வந்து let y is equal to cos of root x அப்படின்னு எழுதிக்கிறோம். தென் டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைடு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், ரெண்டு பக்கமும் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா இட் பிகம்ஸ் dy/dx. அண்ட் வாட் இஸ் காஸ் தீட்டா டிஃபரன்ஷியேஷன், காஸ் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் தீட்டா. தென் இந்த தீட்டா பிளேஸில் இருக்கிறத அகைன் வி ஹேவ் டு டிஃபரன்ஷியேட். அப்போ d/dx ஆஃப் ரூட் எக்ஸ். இந்த ஸ்டெப் நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை, டேரெக்டாக கூட அந்த ஆன்சர் மட்டும் எழுதினாலும் ஓகே, ரைட்? பட் நான் எல்லா ப்ராப்ளம்லேயும் அதை ஃபாலோ பண்ணுறேன். இனிஷியலாக இப்போ தான் நம்ம அந்த டிஃபரன்ஷியபிலிட்டி கான்செப்ட் போகிறோங்கிறதுனால ஐம் டூயிங் திஸ், ஓகே? தென் மைனஸ் ஆஃப் சைன் ரூட் எக்ஸ் இன்டூ 1 டிவைடட் பை இதோட டிஃபரன்ஷியேஷன் என்ன, 2 times ரூட் எக்ஸ் அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ ஃபைனலி நமக்கு ஆன்சர் மைனஸ் ஆஃப் சைன் ரூட் எக்ஸ் டிவைடட் பை 2 root x. ஏன் இது 2 root x ஆல்ரெடி பேசிட்டோம், முன்னாடி லாஸ்ட் வீடியோலையும் பார்த்தோம், இப்போ தான் முன்னாடி கொஸ்டினில் பார்த்தோம். அப்போ எக்ஸ் பவர் 1/2 வருமா, ஸோ அப்போ எக்ஸ் பவர் 1/2 டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா ஸோ 1/2 ஃப்ரண்ட்டில் வரும், எக்ஸ் பவர் 1/2 minus 1 which is எக்ஸ் பவர் minus 1/2. அந்த எக்ஸ் பவர் minus 1/2 கீழே கொண்டு வந்தீங்கன்னா எக்ஸ் பவர் 1/2 which is 1/2 root x, ரைட்? இந்த விஷயம் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 1/2 root x அப்படின்னு வரும். அதே மாதிரி 1/x ஓட டிஃபரன்ஷியேஷன் எனக்கு என்ன வரும் அப்படின்னா மைனஸ் 1/x ஸ்கொயர். இதுவும் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் இந்த ரெண்டு விஷயம். எப்படி 1/x ஓட டிஃபரன்ஷியேஷன், அகைன் சேம் கான்செப்ட் தான். அப்போ இந்த எக்ஸை மேலே கொண்டு வந்தால் எக்ஸ் பவர் -1 வரும். இதோட டிஃபரன்ஷியேஷன் -1 எக்ஸ் பவர் -1 n-1, ரைட்? அப்போ இன்டூ இந்த டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 தான். ஸோ அதோட முடிஞ்சு அப்போ என்ன வரும், -1 into x power -2 which is -1/x square. ஸோ அதுதான் நம்ம அங்கே
மேலே எழுதியிருக்கோம். இந்த ரெண்டும் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட், இது தெரிஞ்சுக்கோங்க, நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். தட்ஸ் ஆல் ஃபார் தி கொஸ்டின் நம்பர் 8. அண்ட் கொஸ்டின் நம்பர் 8 வரைக்கும் தான் நமக்கு dy/dx கேட்டிருந்தாங்க. மிச்ச ரெண்டு வந்து வேறு. ஓகே, ஸோ 9th கொஸ்டின் என்ன அப்படின்னு பாருங்கள். ப்ரூவ் தட் தி ஃபங்க்ஷன் f given by f of x equal to modulus of x minus 1 when x belongs to real number is not differentiable at x equal to 1. இந்த ஃபங்க்ஷன் வந்து x equal to 1ல் not differentiable. நான் ஆல்ரெடி மேலே சொன்னேன் பேசிக் பேசுகிறப்ப மாடுலஸ் எக்ஸ் வந்து 0ன்ற பாயிண்டில் மட்டும் டிஃபரன்ஷியபிளாக இருக்காது அப்படின்னு. அப்போ இங்கே மாட் எக்ஸ் மைனஸ் 1 கொடுத்துருக்கிறதால இது எப்போ 0 ஆகும்? 1 போட்டால் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1ல் இட் இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள். அப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனோட கிராஃப் வரைஞ்சிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 இந்த பாயிண்டில் வந்து இதோட வேல்யூ இப்படி ஷார்ப் எட்ஜ் வரும். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி இப்படி வரும், இந்த பாயிண்டில் மட்டும் ஷார்ப் எட்ஜாக நமக்கு இந்த ஃபங்க்ஷன் வரும். ஸோ இப்படி இருக்கிறதுனால இந்த பாயிண்டில் மட்டும் இட் இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள். ரைட், அதுதான் நம்ம இங்கே ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1ல் தான் நமக்கு ஃபங்க்ஷன் ரெண்டாக பிரேக் ஆகும். அதனால லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ், ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். ஏன்னா மாடுலஸ் எக்ஸ் கண்டினியூட்டியில் ஆல்ரெடி பார்த்ததுனால இதை நான் டேரெக்டாக எழுதியிருக்கேன். மாடுலஸ் எக்ஸை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம்? It is minus x when x less than 0. It is plus x when x greater than or equal to 0. Right. Similarly, modulus x minus 1 na என்ன அர்த்தம்? எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் x minus 1 போடணும். So that it is minus of x minus 1 when x minus 1 is less than 0. Plus of x minus 1 when x minus 1 is greater than or equal to 0. அப்போ இந்த minus 1 லெஃப்டில் கொண்டு வந்தீங்கன்னா x is less than minus 1. இது வந்து என்ன? greater than or equal to minus 1. ரெண்டா பிரியுது 1ல் தான். அதனால தான் நம்ம left hand derivative, right hand derivative எடுப்போம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் லிமிட் h டென்ஸ் டு 0. ஸோ இப்போ ஹெச்னு ஒரு 1ன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த 1க்கு லெஃப்ட் சைடில் எப்படி இருக்கும்? ரைட் சைடு 1 இங்கே இருக்குன்னா 1க்கு லெஃப்ட் சைடில் நான் எடுக்கிற ஃபங்க்ஷன் 1 மைனஸ் h, 1க்கு ரைட் சைடில் எடுக்கிற ஃபங்க்ஷன் 1 ப்ளஸ் h. ஓகே, ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு டெரிவேட்டிவ் பற்றி பேசுகிறீங்கன்னா எஃப் ஆஃப் 1 மைனஸ் h மைனஸ் எஃப் ஆஃப் 1 divided by minus h. So இதுதான் ஃபார்மட். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு. அப்போ வாட் இஸ் யுவர் எஃப் ஆஃப் 1 மைனஸ் h? வாட் இஸ் யுவர் எஃப் ஆஃப் எக்ஸ்? எக்ஸ் மைனஸ் 1. எக்ஸ் பிளேஸில் எனக்கு 1 மைனஸ் h இருக்குது. ஸோ தட் இட் பிகம்ஸ் 1 மைனஸ் h minus 1. ரைட், x minus 1, x பிளேஸில் 1 minus h இருக்கா. அப்போ x minus 1 அதான் ஃபார்ம். மைனஸ் f of 1னா என்ன அர்த்தம்? x பிளேஸில் 1 போடணும். அப்போ 1 minus 1 under modulus divided by minus of h. லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்ங்கிறதுனால we are putting this minus h. ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்னா ப்ளஸ் h. அவ்வளோதான் விஷயம். தென் இந்த minus 1 plus 1 கேன்சல் ஆகி will get h. இது என்ன? minus 0 divided by minus h. ஸோ லிமிட் h tends to 0, h by minus h வரும். ஸோ லிமிட் h tends to 0, இது ரெண்டு கேன்சல் பண்ணிங்கன்னா minus 1. ஒன்ஸ் நீங்கள் இந்த உள்ளே இருக்க எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணோம். ஓகே, டேரெக்டாக போட்டு 0/0 நாட் டிஃபைன்டு ஃபார்ம் அந்த மாதிரிலாம் எழுதிடக்கூடாது. ஃபைனலி நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணி முடிச்ச அப்புறம் இருக்க வேல்யூ மட்டும் எழுதணும். தென் இங்கே h எதுவும் இல்லை. ஸோ தட் h இருந்தால் தான் போட முடியும். h இல்லாத பட்சத்தில் யுவர் ஆன்சர் இஸ் minus 1 itself. That's all. This is your left hand derivative. Then what is your right hand derivative? Limit h tends to 0. f of 1 plus h minus f of 1 divided by h. இதே தான் நாங்கள் உங்களுக்கு மேலே சொன்னல, ரைட் ஹேண்ட் சைடில் 1க்கு என்னவா இருக்கும்? 1 plus h இருக்கும். அதனால நான் 1 plus h minus f of 1 divided by h ன்னு போடுறேன். What is your f of x? So f of x is nothing but modulus of x minus 1. ரைட், அப்போ எக்ஸ் பிளேஸில் எனக்கு என்ன இருக்கும்? 1 plus h. அப்போ எக்ஸ் பிளேஸில் 1 plus h போட்டிங்கன்னா மாடுலஸ் ஆஃப் 1 plus h minus 1. அதுதான் இங்கே நான் எழுதியிருக்கேன். சிமிலர்லி எஃப் ஆஃப் 1னா என்ன? எக்ஸ் பிளேஸில் 1 போட்டிங்கன்னா 1 minus 1. தட் இஸ் திஸ் ஃபங்க்ஷன். ஸோ 1 plus h minus 1 divided by டிவைடில் வந்து என்ன ஆகும்? h. ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்ங்கிறதால பாசிட்டிவ் ஆஃப் h. ஸோ ப்ளஸ் 1 minus 1 கேன்சல். அப்போ h by hன்னு வரும். ஸோ லிமிட் h tends to 0, h by h. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1. ஸோ லிமிட் h tends to 0, 1. ஸோ தட் இஸ் ஆன்சர் இஸ் 1. therefore left hand derivative and right hand derivative both are not same, therefore they are not equal. அதனால நம்ம என்ன சொல்லிடலாம்? the function f of x equal to modulus of x minus 1 when x is belongs to real number is not differentiable at x equal to 1. that is left hand derivative. d na derivative. okay, left hand limit LHL அப்படின்னா left hand limit. LHS na தான் left hand side, right hand side s போட்டா. ரைட், இங்க நம்ம முன்னாடி பேசினது LHL RHL. L னா லிமிட், இங்கே வந்து dனா டெரிவேட்டிவ்னு அர்த்தம். அவ்வளோதான். அப்போ 1ங்கிற பாயிண்டில் மட்டும் இட் இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள். அவ்வளோதான் அந்த கொஸ்டின் நம்பர் 9. ரைட், தென் லாஸ்ட் கொஸ்டின் 10 என்ன அப்படின்னா, ப்ரூவ் தட் தி கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் டிஃபைன்டு பை f of x equal to greatest integer function of x when 0 less than or less than x less than 3 is not differentiable at x equal to 1 and x equal to 2. அப்போ நம்ம முன்னாடி ரிசல்ட் என்ன பேசணும் அப்படின்னா, டிஃபரன்ஷியபிளாக இருக்கணும்னா கண்டிப்பாக அது வந்து என்னவா இருக்கணும்? கண்டினியூஸாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் நம்ம பேசணும். டிஃபரன்ஷியபிளாக இருந்ததுன்னா
கண்டிப்பாக கண்டினியூஸாகவும் இருக்கும். பட் கண்டினியூஸாக இருக்க எல்லாமே டிஃபரன்ஷியபிளாக இருக்கணுன்ற கான்செப்ட் இல்லை, ரைட்? அப்போ இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் எங்கெல்லாம் கண்டினியூஸ் இல்லை, எல்லா இன்டிஜர் பாயிண்ட்லேயும் அது கண்டினியூஸ் இல்லை. அப்போ அந்த பாயிண்ட்லலாம் கண்டிப்பாக அது டிஃபரன்ஷியபிளும் இல்லை, அது நம்ம ஷியோராக சொல்லிடலாம். ஓகே, ஸோ அதுதான் ஐடியா. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சொல்யூஷன் டிஃபரன்ஷியபிள் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 and 2ல கேட்டிருக்காங்களா, அப்போ டிஃபரன்ஷியபிள் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 செக் பண்ண போகிறோம். 1ல் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 ஆகும், ரைட் ஹேண்ட் சைடு 1 வரும், ஏன்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் இஸ் நத்திங் பட் லிமிட் h tends to 0 f of 1 minus h minus f of 1 divided by minus h, right? அப்போ what is your f of x, greatest integer of x. அப்போ f of 1 minus h na enna, greatest integer of 1 minus h minus f of 1 na 1 divided by minus h. So limit h tends to 0. What is greatest integer function of 1 minus h? இப்போ 1 இங்க இருக்கும், so 0 இங்க இருக்கும், so 2 இப்படி இருக்கும். So 1 minus h na somewhat lies in between 0 and 1, right? For example 0.5 இது வந்து greatest integer function of 1 minus h. 1 விட சின்ன நம்பர், இதோட greatest integer function நமக்கு என்ன, left sideல போனோம், first எது வருதோ அதுன்னு பேசணும், right? அப்போ greatest integer function of this is equal to 0. அப்போ this one is 0 and this is greatest integer function of 1 is 1 divided by minus h. அப்போ minus minus cancel பண்ணிங்கன்னா limit h tends to 0 1 by h. 1 by h, h placeல 0 போட்டிங்கன்னா 1 by 0 என்னது infinity. அப்போ left hand derivative வந்து infinity. அங்கே நமக்கு தெரிஞ்சிச்சு it is not differentiable. Anyways, right hand derivative கண்டுபிடிப்போம். What is right hand derivative? Limit h tends to 0 f of 1 plus h minus f of 1 divided by h. சேம் மேலே பேசினது 1 minus h க்கு பதில் 1 plus h minus h க்கு பதில் plus h, அவ்வளவுதான். ரெண்டு இடத்துல minus h க்கு பதில் plus h. That is your right hand derivative. அப்போ what is this function? 1 plus h minus 1 divided by h. What is 1 plus h? Again மேலே பேசின அதே விஷயம். So 0 1 2 3 இருக்குன்னு வைங்க. 1 plus h னா இந்த பக்கம் வருமா, so 1.2 something. அப்போ இதோட greatest integer function னா which is 1, right? அப்போ 1 விட கொஞ்சம் பெரிய நம்பரா இருக்கு, left sideல வரும்போது it is 1. so 1 minus 1 அப்படின்னு வந்துரும். so 1 minus 1 divided by h. so limit h tends to 0. so 1 minus 1 is 0, 0 by h. அப்புறம் இதை டிவைட் பண்ணிங்கன்னா 0. அப்புறம் தான் நம்ம h லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் லிமிட் போடணும். ஸோ தட் தேர் இஸ் நோ h வேல்யூ. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 0. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இன்ஃபினிட்டி, ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் வந்து 0. ஸோ தட் they are not coincide. therefore left hand derivative is not equal to right hand derivative. therefore f of x equal to greatest integer function of x is not differentiable at x equal to 1. similarly இதே கண்டிஷன் 1 போட்ட இடத்துல 2 போட்டிங்கன்னா அடுத்த கண்டிஷன் ஓவர். தட் இஸ் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா differentiability at x equal to 2. left hand derivative எடுத்துக்கிறோம், limit h tends to 0 f of 2 minus h minus f of 2 divided by minus h. அங்கே 1 போட்ட இடத்துல இங்கே 2 வேறு ஒன்றும் இல்லை. அப்போ என்ன வரும், greatest integer function of 2 minus h minus 2 divided by minus h limit h tends to 0. what is greatest integer function of 2 minus h? 2 விட சின்ன நம்பர். அப்போ 2 விட சின்ன நம்பர்னா 1 இங்கே இருக்குது, 2 இங்கே இருக்குது. 2 விட சின்ன நம்பர்னா somewhat this. இதோட greatest integer function is 1. so அப்போ this value is 1. greatest integer function of 2 is 2 itself divided by minus h. so அப்போ 1 minus 2 by minus h which is minus 1 by minus h வரும், which is plus 1 by h. h க்கு 0 கொடுத்தீங்கன்னா it is infinity. similarly what is your right hand derivative? limit h tends to 0 f of 2 plus h minus f of 2 divided by h. so அப்புறம் என்ன பண்ணணும், 2 plus h greatest integer function of 2 plus h minus greatest integer of 2 divided by h limit h tends to 0. what is 2 plus h? 2 விட greater இருக்க function எல்லாத்துக்கும் answer 2, right? for example 2.3 னா அதோட greatest integer function வந்து 2. so அப்போ 2 minus 2 divided by h. so limit h tends to 0. 2 minus 2 is 0, so 0 by h. so the answer is 0. so finally left hand derivative is infinity, right hand derivative is 0. so left hand derivative and right hand derivative both are not coincide. therefore f of x equal to greatest integer function of x is not differentiable at x equal to 2 also. hence proved the result. so ரெண்டுத்துலயும் இது differentiable இல்லை அப்படின்னு proof பண்ண சொன்னாங்க, proof பண்ணி முடிச்சாச்சு, right? so that's all for this question and that's all for this exercise also. இதோட வந்து நமக்கு இந்த exercise வந்து over, exercise 5.2 வந்து over, right? so that's all for this video. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இதை பேஸ் பண்ணியிருக்க அடுத்த கான்செப்ட், தட் இஸ் implicit ஃபங்க்ஷன்னா என்ன, எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன்னா என்ன, அது பேஸ் பண்ணியிருக்க எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் எல்லாமே வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம், ரைட்? so that's all. thank you. remaining things we'll see in the next video. thank you.